1.4ல் 9 சம்மு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நம்பரை கொடுத்துட்டு ஏதோ ஒரு சின்ன நம்பர் இதிலேருந்து கழிச்சோன்னா அது பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்குதுன்றாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு 26ன்னு வச்சுக்கோங்க. இது எக்ஸாம்பிள் இது. இப்போ 26ல் ஏதோ சின்ன நம்பரை கழிச்சு அது பர்ஃபெக்ட் ஸ்கொயராக ஆகுதுன்னா -1 போட்டால் 25. அப்போ இதோட ஸ்கொயர் என்னது 5 × 5 ஸ்கொயர் வச்சுங்களா. அதே மாதிரி தான் ஏதோ நம்பரை கழிச்சா அது ஸ்கொயர் ரூட் ஆகிடும். ஓகேங்களா. நம்ம அதை கண்டுபிடிக்கணும். நம்ம எதுவுமே இல்லை. இப்போ என்ன நம்பரும் கண்டுபிடிக்கணும். முதல்ல லாங் டிவிஷன் மெத்தடில் போயிடலாம். போனால் தான் ஈஸியாக இருக்கும். 6666 4 நம்பர் இருக்குது இல்லையா, 2 ரெண்டாக பிரிச்சிக்கலாம். 8 × 8 64, அப்புறம் 266 இல்லையா. என்ன நம்பர் போட்டால் இங்கே × 2 இல்லையா, 2 × 8 16. என்ன நம்பர் போட்டால் இந்த நம்பர் எக்ஸீட் ஆகுதுன்னு பார்த்துக்கணும். 1 போட்டால் கரெக்டாக இருக்கும். 161 5 0 1. அப்போது இந்த நம்பர்லேருந்து 1 666 இல்லையா. ஓகே, இந்த 81 × 81 கண்டுபிடிக்கும் முதல்ல. 81 × 81 கழிச்சா எவ்வளோ வரும் பாருங்கள். 1 1 சார் 81, 4 8 8 8 8 64, 1 16 1 1 5 6 புரியுதுங்களா. அப்போது இந்த நம்பர்லேருந்து 6666 105 கழிச்சனா என்ன வரும்? 1 6 5 6 இந்த நம்பர் வரும். ஓகேங்களா. அப்போது இந்த 6666 105 கழிச்சா எனக்கு 6561 வருது. இதோட ஸ்கொயர் ரூட் எப்படி இருக்குது அப்படின்னா 81 × 81. ஓகே, தேங்க்யூ.